வாழ்க வளமுடன். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி அம்பாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சண்டிகா தேவியாக நம்மளுக்கு எழுந்தருள் புரிகிறா. இன்றைக்கி 3வது நாள் நம்ம நிறைவு நாளாக மகாலட்சுமியை வழிபடுறோம். இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கும் தலிகை போட்டு வணங்கலாம் இல்லைங்களா. தாயாரையும் பெருமாளையும் வச்சு வணங்குறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. நித்திய கல்யாண பெருமாளாக திருப்பதியில் தினம் அவருக்கு கல்யாணம் இல்லைங்களா. அதை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்குமா. எனக்கு இன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சுங்க. காலையிலே நான் பார்த்தேன்னா நாமம் சங்கு சக்கரம் எல்லாமே போட்டு அவருக்கு தளிகையும் ரெடி பண்ணியாச்சு. தயிர் சாதம், பீக்கங்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், அப்பளம், வெற்றிலை பாக்கு, ஏதோ இன்றைக்கி என்னால் முடிஞ்சது நான் பண்ணியிருக்கேங்க. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா தளிகை நல்லா கலவை சாதம்லாம் செஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி கொழுவில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான். துளசி மாலை அவருக்கு ரொம்ப இஷ்டம், அது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் துளசி தீர்த்தம், பானகம் செய்யணும்னு நினச்சேன், அதுவும் அடுத்த வாரம் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. கடைசி நேரத்தில் மறந்துட்டேன். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கோவிந்தா கோவிந்தான்னு அந்த நாமத்தை சொல்லும் போது அவ்வளோ மற்றற்ற மகிழ்ச்சிங்க. இதில் ஒரு கதை தாங்க எனக்கு ஞாபகம் வருது. திருப்பதியில் ஒருத்தர் பரம பக்தன் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நாமத்தை சொல்லிகிட்டு இருந்தாராம். அப்போது அங்கே பெரிய குரு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட சிஷ்யர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தப்பாக நாமத்தை சொல்கிறான், அவனை திருத்துங்க அப்படின்னு. அவர் எதுவுமே பேசாமல் இருந்தாராம். அவரும் அந்த பக்தனும் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா, ஏன் இந்த மாதிரி நீங்கள் நாமம் தப்பாக சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குரு சொன்ன பதில் பார்த்திங்கன்னா, அவனுக்கு வாயில் வார்த்தைகளே சரியாக வராது, அவன் இப்போ மட்டும் சொல்லலை, 10 ஆண்டுகளாக இதே மாதிரி தான் சொல்கிறான், உனக்கு எனக்கு தான் சரி தவறெல்லாம், ஆனால் பெருமாளுக்கு அது கிடையாது, அவன் ஏழையாக வந்தான், இப்போ கோடீஸ்வரனாக இருக்கான், இதெல்லாம் அவனுக்கு சரின்னு சொன்னதுனால தானே, பெருமாள் நினச்சதுனால தானே இந்த மாதிரிலாம் அவனுக்கு கொடுத்துருக்காரு, பெருமாளுக்கு எப்போவுமே உண்மையான அன்பு தான் முக்கியம்னு சொல்லி அந்த கதையை முடிச்சாராமாங்க. நம்ம எப்போவும் உண்மையான அன்போடு இருக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சாரீ நான் டான்ஸுக்கு பாப்பா பரதநாட்டியம் பண்ணுறா கோயிலில், அதுக்காக இந்த சாரீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது. அம்மா அப்படின்னா என்னோடய ஹவுஸ் ஓனருங்க, அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். வடிவில்